தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இஸ்ரவேலின் மேல் அவர் ராஜாவாக இருந்து அப்படி இருக்கும்போது இந்த நீதிமொழிகளை எழுதினார். அவர் சொல்லுகிறார், இவைகளால் நீங்கள் என்ன செய்யலாம்? ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம் என்பதாக சாலமோன் எழுதின நீதிமொழிகள் ஞானத்தை கொடுக்குது. அது நமக்கு போதிக்கிறதா இருக்குது. அது நமக்கு புத்தியை சொல்லுது. எப்படி நடக்க வேண்டும் விவேகமாக என்று சொல்லி அது நமக்கு கொடுக்குது. நீதி எது, நியாயம் எது என்பதையும், நிதானமாய் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும், எப்படி எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றியும் சாலமோன் ராஜாவுடைய நீதிமொழிகள் நமக்கு சொல்லுகிறது. ஸ்தோத்திரத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.